T20 வேர்ல்டு கப் முக்கியமான நேரத்தில ஒரு முக்கியமான செய்தி இந்திய டீமிடமிருந்து வந்திருக்குங்க. ஒரு சூப்பரான முடிவு வந்துட்டு இந்திய டீம் மேனேஜ்மெண்ட் பதறாம எடுத்திருக்காங்க என்றே சொல்லலாம். சேம் டைம் பயிற்சி ஆட்டத்தில வந்துட்டு ஆசிய தூசி பண்ணியிருக்காரு என்றே சொல்லாங்க. நம்ம ரிங்கு அண்ட் சஞ்சு சாம்சன் அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா டூபே என்று தான் சொல்லணும். ஓகே, அதாவது டூபே வந்துட்டு சூப்பர் 8ல சர்வே பண்ணுவாரா? அது ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கல். அவரோட பேட்டிங் வந்துட்டு மிகப்பெரிய டவுட்டா இருந்ததுங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா சூப்பர் 8 வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் நடக்குதுன்னு வைங்கள வென்யூல நியூயார்க் நகரம் எப்படி இருந்ததோ அங்கே ஆடுகளம் கேவலமாக செட் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி தான் ஏறத்தாழ வெஸ்ட் இண்டீஸ் ஆடுகளமும் இருக்குங்க. டிக்குமுக்காகுது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா 20 ஓவரில் 130 ரன்னுங்கிறதே பெரிய ஸ்கோர். ஓகேவா? அதாவது பேட்ஸ்மேன்கள்லாம் பாவங்க. பாட்ஸா படத்தில் ரஜினி 2 கையை கட்டி வச்சு அடிப்பார் பார்த்தீங்களா ஆனந்த்ராஜ், அந்த மாதிரி தான் பவுலர் வந்துட்டு பேட்ஸ்மேனை தாளிக்கிறாங்க என்றே சொல்லாங்க. யார் போட்டாலும் விக்கெட் விழுகும். அங்கேயும் இப்படி தான் இருக்கு. ஏன்டா இங்கே தான் இந்த பிரச்சனைனா அங்கேயுமாடா ஏன்டா இப்படி அக்கப்புற கூட்டுறீங்க? அந்த மாதிரி தாங்க ஆடுகளத்தை செட் பண்ணி தொலைஞ்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு வறுமையான ஊர், அமெரிக்கா வந்துட்டு கிரிக்கெட் தெரியாத ஊர். அதனால இவங்க 2 பேர்த்துக்குமே விக்கெட் செட் பண்ண தெரியல என்று தாங்க சொல்லணும். விக்கெட்னா பேச்சு புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? இந்த நிலையில் வந்துட்டு சூப்பர் 8 போகிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய டீம் ஆஸ்திரேலியா. ஓகேவா? ஆஸ்திரேலியா தான் இதுவரை எல்லா டீமோடையும் பார்த்தீங்கன்னா ஒரு கொசுவை நசுக்கிற மாதிரி சீப்போ அப்படின்னு நசுக்கி அனுப்பிட்டாங்க என்றே சொல்லலாம். மற்ற டீமெல்லாம் போராடி மலையேறி வந்துட்டு வின் பண்ணாங்க. பட் ஆஸ்திரேலியா தான் அப்படி சிம்பிளா வின் பண்ணிட்டு போயிட்டாங்க என்றே சொல்லலாம். பட் அவங்களுக்கு எதிராக தான் அவங்கள வின் பண்ணா அவங்களை எந்த டீம் வின் பண்ணுதோ அவங்க தாங்க T20 வேர்ல்டு கப் வின் பண்ண போறாங்க என்றே சொல்லலாம். அதனால வந்துட்டு இந்தியாவுக்கும் அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய பயிற்சி ஆட்டம் நடந்தது. அந்த பயிற்சி ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நினைச்சோமோ அதே மாதிரியே ஆஸ்திரேலியா செஞ்சாங்க என்றே சொன்னாங்க. இந்திய பவுலர்ஸை பெரிய ஆணி வேற அக்கு வேற பிரித்து தூக்கி எறிஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன். 210 ரன் 20 ஓவரில். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு ரிங்கு சிங், சஞ்சு சாம்சன், டூபே இந்த 3 பேருக்கும் முக்கியமாக வந்துட்டு நம்ம ரோஹித் சர்மா வாய்ப்பு கொடுத்தாருங்க. இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு முதுகெலும்பா இருந்தாங்க என்றே சொல்லலாம். ரிங்கு சிங் வேற லெவலுங்க, வெளுத்துட்டாரு. நான் ஏன் ரிங்கு சிங்னு சொல்றேன்னா, அதாவது ரோஹித் சர்மா எதுக்கு இவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காருன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்பட்டிருக்கு. 13 பந்துல வந்துட்டு 50 கன்வெர்ட் பண்ணியிருக்காருங்க. கிட்டத்தட்ட 8 சிக்ஸர் 1 பவுண்டரி விளாசி இருக்காரு. சாம்பா ஓவர், பேட் கமின்ஸ் ஓவர் அண்ட் ஸ்டார்க் ஓவர் 2 சிக்ஸர் 3 சிக்ஸர் அண்ட் சாம்பா ஸ்பின்னர் ஓவரில் வந்துட்டு 3 சிக்ஸர். சாம்பா யாருன்னு கேட்டுறாதீங்க, ஸ்டோயினிஸோட பொண்டாட்டியை போட்டே தள்ளிட்டார் என்றே சொல்லாங்க. நம்ம ரிங்கு சிங் வேற லெவல் வெளுத்துட்டாரு. அவருக்கு ஏயா வாய்ப்பு கொடுக்கலன்னு இந்த மேட்ச் பார்க்கும்போது இருந்ததுங்க. கொன்னுட்டாரு. அவங்க 210 வெஸ்ட் இண்டீஸ் ஆடுகளத்திலாம் அடிக்க முடியாது. ஓகேவா? பட் அந்த ஆடுகளத்திலையுமே வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் இந்தியா சேஸ் பண்ணியிருக்காங்க. காரணம் வந்துட்டு டூபே அண்ட் சஞ்சு சாம்சன், சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங் பொழந்து கட்டிட்டாங்க என்றே சொல்லாங்க. செம்ம அதிரடி ஆரம்பத்துலேருந்தே டம்மு டும்மு டும்மு டம்மு டம்மு டும்மு டும்மு டம்மு டம்மு டும்மு டும்மு டம்முன்னு அப்படி வேற லெவலில் டும் பண்ணிட்டாங்க என்றே சொல்லலாம். ஆஸ்திரேலியா பவுலர்ஸை யார் போட்டாலும் கிளின்னு கிழிச்சிட்டாங்க. ஓகே, இந்த நிலையில் வந்துட்டு 19 ஓவரில் வந்துட்டு ஆசியை தூசி பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். ஏச்சி போங்கடா, நீங்களாம் எங்களுக்கு ஒரு டீமே இல்லைன்னா அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க, போங்கடா வெக்கங்கட்ட பேரலான்னு. ஓகே, இந்த நிலையில் ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாலே T20 வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு வந்த மாதாங்க. ஏறத்தாழ ஒரு கையை வச்சிட்டாங்கன்னு வைங்களேன் கப்பு மேலே, அடுத்த கையை வந்துட்டு வச்சிருவாங்க என்றே சொல்லலாம். காரணம் என்னன்னா, நமக்கு ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் ஜோன் டீம் வந்துட்டு பாகிஸ்தான் தாங்க. பாகிஸ்தானை வந்துட்டு என்ன சொல்றது, மோசம் பண்ணிட்டாங்க என்றே சொல்லலாம். இன்னைக்கு அயர்லாண்டும் USA மேட்சும் நடக்கிற மாதிரி இருந்தது. இதில் அயர்லாந்து வின் பண்ணால் பாகிஸ்தான் வந்துட்டு நோகாமல் நுங்கு தின்றுவாங்க, சூப்பர் 8க்குள்ளே வர்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் ஃப்ளோரிடாவில் வந்துட்டு சக்கு சித்தக்கான்னு மழை பொழிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் அந்த மேட்ச் நடக்காதமா, இப்போ ஆளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் கொடுத்து விட்டுருவாங்களா. பாகிஸ்தானால் 4 பாயிண்ட் தான் எடுக்க முடியும் அண்ட் ஆல்ரெடி 5 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. ஓகே, USA இதனால் அதிகாரப்பூர்வமாக இந்த ரீசனால் பாகிஸ்தான் வெளியேங்க. இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். பரம எதிரியான பாகிஸ்தானை பார்த்தீங்கன்னா மோசம் பண்ணிட்டாங்க. அவங்க இன்னையோட வந்துட்டு அவங்க சொந்த நாட்டுக்கு திரும்புறாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. மேலும் அதே சொந்த நாட்டுக்கு வந்துட்டு ஆவேஸ் கான், சுபன் கில், சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தார் இல்லையா, சரியாகவே ஃபோக்கஸ் பண்ண முடியல. அவருக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஹெட் பெயின் ஆவாங்க. ஒரு மிகப்பெரிய ப்ரெஷரில் தான் வந்திருக்காரு. ஓய்வு கேட்டிருக்காரு, என்னால் T20 வேர்ல்டு கப் விளையாட முடியாதுன்னு. பட் வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு வந்திருந்தாங்க. பட் இந்த நிலையில் வந்துட்டு ரொம்ப ஹெட் பெயின் ஆயிருக்கு. நான் வந்துட்டு ஊருக்கு திரும்புகிறேன், அதாவது மெடிசன் எடுக்கணும், ஒரு சின்ன சிகிச்சைக்காக கிளம்புறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த நிலையில தான் இந்த ஆஸ்திரேலியா பயிற்சி ஆட்டத்துக்கு எதிராக ரிங்கு சிங், சஞ்சு சாம்சன் இவங்கெல்லாம் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் ட்ரை பண்ணாங்க. இதில் இவங்க 2 பேருமே சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி பிளேஸில் ரிங்கு சிங் அப்படி இல்லைன்னா சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க.